இதுக்காகவா மச்சான் இதாக்கும் அம்சான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். நம்மளோட சேனலில் சவுண்ட் பார் அப்படின்றது ரொம்பவே ஸ்பெஷல், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னொரு சூப்பரான ஸ்பெஷல் இருக்குது. இந்த சவுண்ட் பாரோடைய பார்த்தீங்க அப்படின்னா வித் கரோக்கியுமே வருது. ஸோ அதெல்லாம் எப்படி பாடி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸோட சரிகமா கார்வான்லேருந்து ஒரு சவுண்ட் பார் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சவுண்ட் பாரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லான்ச் ப்ரைஸாக 9,990க்கு சேல் பண்ணுறாங்க. ரியலான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 வரும். ஸோ இந்த ப்ரைஸ் டீட்டெயிலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வாங்க அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, எப்படி சவுண்ட் குவாலிட்டி இருக்கு, பாட்டு பாடி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். வாங்க அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் அன்பாக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த கவரை பிரித்து முடிக்கவே விடிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அக்சசரிஸுக்குன்னு ஒரு பாக்ஸே வந்து தனியாக போட்டு கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி அப்புறம் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்றத. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது உள்ள? இதில் தான் மைக் இருக்குது, டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சவுண்ட் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸில் வருது. ஃபுல்லாக செம்ம பேக்கிங், நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. அக்சசரிஸ் பாக்ஸில் என்னெல்லாம் வருதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரிமோட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. HDMI கேபிள் இருக்குது, ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் ஃப்ரீ பேட்ரி கொடுத்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வாலில் மவுண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வால் மவுண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல், வாரண்டி கார்டெலாம் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு தகர டப்பாக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மைக் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்கில் 2 மைக்கு ஜோடியாக பேச முடியும். அதுக்கான பேட்டரியுமே வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, 4 பேட்டரி. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயர்லெஸ் மைக்கு. இதுக்கு வந்து ஒயர் மாட்டணும் அப்படின்றது தேவை கிடையாது. பாடி பார்த்துடலாமா? ஸோ இதில் வந்து பேட்டரி போடணும், சார்ஜ் போடுற மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ 2 பேட்டரி, அந்த பேட்டரியும் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பவர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ரெடி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மைக்கெலாம் கரெக்டாக இருக்குல்ல? கேமரா ஆன் பண்ணிக்கலாம்ல? ஓகேவா? செட்டப்லாம் முடிச்சுட்டு இல்லை, ஸ்பீக்கர் கரெக்டாக ஒர்க் ஆகும்ல? ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் எல்லோரும் பாடி இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு. ஸோ மைக்கை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு பாடகர்லாம் கூட உட்காந்துட்டு இருக்காங்க, வந்து பாட போகிறாங்க, கரோக்கியெல்லாம் இருக்குது. அதை தாண்டி செட்டப் முடிச்சுட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து பார்க்கலாம். மெட்டீரியல் குவாலிட்டி, டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சரிகமா கார்வான் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ரெட்ரோ டைப் ஃபீல் வந்து கொடுப்பாங்க. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமே பார்த்தீங்கன்னா அந்த வுட் பேட்டர்னில் வந்துட்டு கொஞ்சம் ரெட்ரோ ஃபீல் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். டாப்பில் பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக் மேட் ஃபினிஷில் வந்து டாப் ஏரியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மெஷ் தான், மெட்டல் மெஷ்ல தான் கொடுத்துருக்காங்க. உள்ள எத்தனை ஸ்பீக்கர் இருக்கு, என்ன இருக்குன்றதை அப்படியே வியூ பண்ற மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர்ல சரிகமா கார்வான் அப்படின்ற அவங்களோட பிராண்டிங்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் டேபிள் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபிக்ஸடாக இருக்கிறதுக்கு பாட்டம்ல ரப்பர் குஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் சப்போஸ் வாலில் மவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஆல்ரெடி இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹேங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பவர் கனெக்ட் பண்ணுறதுக்கு போர்ட்டும், நெக்ஸ்ட் வந்து சப்வூஃபரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு, அண்ட் HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. USB பென்ட்ரைவ் மாட்டுறதுக்கான ஒரு போர்ட்டும், ஆக்ஸ் கேபிள் மாட்டுறதுக்கான ஒரு போர்ட்டு, அண்ட் ஃபைனலாக ஆடியோ கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் சுற்றி வச்சிருக்கக்கூடிய இந்த லாங்கான கேபிள் ஒரு நல்ல யூஸுக்கு தான் இருக்குது. அது என்ன அப்படின்றதையும் வீடியோவில் சொல்கிறேன். பட்டன் அப்படின்னு பார்க்கும்போது டாப்பில் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மோடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி பட்டன் கொடுத்துருக்காங்க. என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் வாய்ஸ் மூலியமாகவே வந்து அது சொல்லிடுது. அண்ட் மைக் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டனு, பாஸ் பண்ணுறதுக்கு, ப்ளே பண்ணுறதுக்கு, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் செப்பரேட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் 4 ஹைஃபை ஃபுல் ரேஞ்ச் இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே 2.5 இன்ச் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் டைப்பில் வந்து சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது 6.5 இன்ச் ஹைஃபை ஃபுல் ரேஞ்ச் டிரைவர் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் சப்வூஃபருக்கான அந்த ஏர் வெண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெண்ட் ஹோலை வந்துட்டு மெஷ் வச்சு மூடி இருக்காங்க. சப்போஸ் எலியெல்லாம் உள்ள போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 120 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் வரிசையா ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற சவுண்ட் பாரை விட ஒரு சில விஷயம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க ஃபீல் தான் இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கரோக்கி அப்படின்னு சொல்லலாம்.
நார்மலாக வந்துட்டு நம்ம சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி நம்ம பாடணும் அப்படின்னா இதுக்குன்னு இந்த குட்டியாக சில ஸ்பீக்கர்லாம் இருக்கும், அதில் தான் வரும். இந்த சவுண்ட் பாரில் மியூசிக் பாரில் இன்பில்டாக வந்து இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததில்ல, ரிவ்யூ பண்ணதில்ல, இது ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொடுக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா 2 மைக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஜாலியாக வந்து ஒரு பார்ட்டிலெலாம் நீங்கள் பாடுறீங்க அப்படின்னும் போது ஒரே டைமில் 2 பேர் வந்து பாடுற மாதிரி இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு சாம்பிள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். 1 2 3 3 2 1. எங்கள் இசைக்குழுவின் சார்பில் வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு வாங்க நிகழ்ச்சியை தொடங்குவோமா? உயிரே உயிரே தம்பி எப்படியாச்சு ஓடி விடு, ஐயோ வருதே உதவி வருதே. எப்படி போறாங்க பாரு, பசங்க பொம்பளை பிள்ளைங்களை இடிக்கிறதுக்குனே வருவாங்க போல. இப்போ ஒரு வெறித்தனமான ட்ரை எடுக்க போகிறோம். ஒரு 20 செகண்ட் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதாக்கும் அம்சான் ஆப்பா தெரியாம பண்ணிட்டான். என்ன தெரியாம பண்ணிட்டான்? நான் வெள்ள மல்ல கப்பட்டு நிக்க வச்சா இப்படி விளாண்டுக்க நீ. ஆப்பா என்ன ஆப்பா? நீ திங்க ஒவ்வொரு சோறு என்ற வேர்வேடா. நான் திங்க டிஃபாஃபா. அதுவும் என் காஸ்தான்ஃபா. நீ வாய மூடுடா. லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் மேலதான் லூசா சுத்துறான். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றத கேட்டு பார்த்துருப்பீங்க. செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி மைக் வச்சு பாடுறது பேசுகிறதுலாம் வந்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டில் மைக்குக்குன்னே செப்பரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மைக் ஒர்க் ஆகும். அது இல்லாமல் 3 மோடு கொடுத்துருக்காங்க. சில டைம் என்னை மாதிரி கொஞ்சம் சுமாராக தான் பாடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் மியூசிக் கொஞ்சம் அதிகமாக ரைஸ் ஆகி வரணும் அப்படின்னா மியூசிக்கை கிளிக் பண்ணலாம். ரெண்டாவது வாய்ஸ் நல்லா ஹைப்பாக இருக்கணும், மியூசிக் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா வோக்கல் மோடு சூஸ் பண்ணலாம். இல்லை மியூசிக்கும் வாய்ஸும் பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னா பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 எவர்கிரீன், அதாவது பழைய காலத்து சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி சாங்ஸ் வந்து ஒரு 1000 சாங்கை வந்து இன்பில்டாகவே வந்து ப்ரீலோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய சவுண்ட் பார்ல அந்த மாதிரி இருக்காது. என்ன வருத்தம்னா அந்த தமிழ் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் இருந்தது வந்து நமக்கு இப்போ ஹிந்தி தெரியாதுன்றனால யூஸ் இல்லை. ஹிந்தி தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னும் போது இந்த பழைய சாங்ஸ் கேட்குறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளூடூத் மூலிமா டேரெக்டாக சவுண்ட் பார்ல கனெக்ட் பண்ணி சாங்ஸ் கேட்டுக்க முடியும். அதில் ஒரு சின்ன ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த 1000 சாங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் மூலியமாகவே நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ப்ளூடூத் மூலியமாக சவுண்ட் பார்ல வந்து ப்ளே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பேக் சைடில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குட்டி கேபிள் ஒன்று சுற்றி வச்சுருந்தாங்க. அந்த ஒரு ஒயர் எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு சவுண்ட் பாருக்கான ஆண்டனா தான். இதில் இன்பில்டாகவே வந்து எஃப்எம் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு எஃப்எம் பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்பவே வந்து இந்த எஃப்எம் கேட்குறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இந்த எஃப்எம் வந்து டியூன் பண்ணுறதா இருக்கட்டும் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவலி சவுண்ட் பார்லேயே ஒட்டிட்டாங்க எப்படி வந்து டியூன் பண்ணுறது அப்படின்றதுக்கு. நெக்ஸ்ட் ரிமோட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் பட்டன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சரிகமா அப்படின்றத சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த இன்பில்டாக இருக்கிற சாங்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுக்க முடியும். மற்ற மோட்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வால்யூம் சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பேஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பேஸ் வந்து பிடிக்காது. சில சாங் பேஸ் இல்லாமல் கேட்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி டைமில் பேஸை மட்டுமே மியூட் பண்ணுறதுக்கான தனி ஒரு பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரிபிள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் தனி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மியூசிக், மூவி, நியூஸ், 3D அப்படின்ட்டு. நார்மலாக நீங்கள் சாங் கேட்கும்போது அந்த மியூசிக்ன்றது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பேஸ் இதெல்லாம் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நியூஸ் அப்படின்னும் போது வாய்ஸ் மட்டும் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரி இந்த 4 மோடுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஹலோ அண்ட் ஃபைனலாக சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கேட்டு பாருங்க. வித்தவுட் பேஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன், அப்புறம் வித் பேஸ் ப்ளே பண்ணேன்னா எப்படி இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நீங்களே கேட்டு பார்த்துருப்பீங்க. இந்த வித்தவுட் பேஸு கேட்கவே முடியல. அந்த வித் பேஸ் அப்படின்னு வரும்போது தான் அப்படி சொர்க்கத்தில் சவுண்டு கேட்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குறையா தோணுது. ஒரு 10% மட்டும் சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தது அப்படின்னா இனிமேல் நல்லா இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியமான ஹாலுக்கு வந்து போதுமான அளவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டியூன் பண்ணியிருக்கிறது ரியலாகவே ரொம்ப சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க. அதை கேட்கும் போது அந்த ஃபீல் வந்து மற்ற சவுண்ட் பாரை கம்பேர் பண்ணும்போது அந்த டியூன் பண்ண ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. பேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் அதிகமாக இருக்க சாங்ஸ்லாம் கேட்கும்போது அந்த ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது இப்போ லான்ச் ப்ரைஸா 9,990 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரியலான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ரூபா கிட்டக்க வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடர் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.